புத்தகம் 2 உலகப் பயணிகளின் புத்தகம். காண்டோ 4 தி கிங்டம்ஸ் ஆஃப் தி லிட்டில் லைஃப் பக்கம் 135. அறிவியலில் தனது வலிமையான பணியைத் தொடங்கினாள். அறியாமையில் அவள் முடிக்கப்படாத வேலையைப் பின்தொடர்கிறாள். அறிவிற்காக அவள் தேடுகிறாள், ஆனால் ஞானத்தின் முகத்தை சந்திக்கவில்லை. சுயநினைவற்ற படிகளுடன் மெதுவாக மேலேறி கடவுள்களின் ஒரு தோற்றம் அவள் இங்கே அலைந்து திரிந்தாள். நரகத்தின் வாயில்களுக்கு அருகில் விடப்பட்ட ஒரு குழந்தை ஆன்மா சொர்க்கத்தைத் தேடி மூடுபனியில் தத்தளிக்கிறது. இந்த மெதுவான ஏறுதழுவத்தில் அவளது மங்கலான மற்றும் மங்கலான ஆழ் மனதில் இருந்தும் அவன் அவளது வேகத்தை பின்பற்ற வேண்டும். பூமியின் கடைசி இரட்சிப்பு மட்டுமே வர முடியும். சிறையில் அடைக்கப்பட்ட ஆன்மாவின் சிறை பிரசவத்தில் நம்மை தடுத்து நிறுத்தும் மற்றும் கடவுளை குழப்பும் அனைத்திற்கும் தெளிவற்ற காரணத்தை அவரால் மட்டுமே அறிய முடியும். அபாயகரமான வாயில்கள் வழியாக விழும் வேகமான பாதைகளில் அவர் ஒரு சாம்பல் நிற தெளிவின்மைக்குள் நுழைந்தார். அது ஒரு படிவத்தை அணிந்து ஒரு இடத்தை வெல்லத் தூண்டியது. இங்குள்ள வாழ்க்கை மரணம் மற்றும் இரவுடன் நெருக்கமாக இருந்தது மற்றும் அவள் சிறிது நேரம் சுவாசிக்கக்கூடிய மரணத்தின் உணவை சாப்பிட்டாள். அவள் அவர்களின் கைதி மற்றும் தத்தெடுக்கப்பட்டவை. ஆழ்மனசாட்சியை ஏற்றுக்கொண்டு ஊமை இருளில் ஒரு வெளிநாட்டவர் அவள் இனி நம்பவில்லை. உண்மை மற்றும் ஒளிமயமான சிந்தனையிலிருந்து வெகு தொலைவில் அவர் அசல் இருக்கையைக் கண்டார். பதவி நீக்கம் செய்யப்பட்ட, சிதைக்கப்பட்ட மற்றும் துன்பப்படும் சக்தியின் தனிப்பிறப்பு. பொய்யின் மகிழ்ச்சியற்ற முகம் உண்மையாக்கப்பட்டது. நம் தெய்வீக பிறப்பின் முரண்பாடு, அழகு மற்றும் ஒளியின் மீது அலட்சியம், அணிவகுப்பு. அவள் விலங்குகளின் அவமானத்தை வெளிப்படுத்தினாள். உருமறைப்பு உதவாமல், மிருகத்தனமான மற்றும் வெறுமையான ஒரு உண்மையான படம் வானத்திலிருந்து நாடுகடத்தப்பட்ட அவளுடைய வெளியேற்றப்பட்ட படையை அடையாளம் கண்டு கையெழுத்திட்டது. நம்பிக்கை வீழ்ந்தவள் தன் நிலையின் இழிநிலையில் மகிமைப்படுகிறாள். ஒரு காலத்தில் பாதி தெய்வீகமான வலிமையின் தோப்பு, அவளுடைய மிருகத்தின் கிருபையற்ற இழிவு ஆசைகள்.